குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்றைக்கி டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸில் இன்னொரு பிக் கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க சம்முக்கு போவோம். சம்மு என்னென்னா, hexagonal pyramid 25 mm side of base and axis 65 mm long is resting on its base on HP with one of the edges of the base parallel to VP. It is cut by a vertical section plane at a distance of 8 mm from the axis towards right side. Develop the lateral surface of the left part of the pyramid. இதுதான் சம்மனுடைய டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ செக்ஷன். ஓகே, இதுதான் தேவையான டெவலப்மெண்ட். தட் இஸ் ஃபைனல் ஆன்சர். சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத தமிழாக்கம் பார்ப்போம். அப்போ என்ன அப்படின்னோன்னா, ஹெக்ஸாகனல் பிரமிட் 25 mm சைட் ஆஃப் பேஸ், 25 mm பக்க அளவு, அதாவது தட் இஸ் அடிப்பக்க அளவு உடைய ஒரு ஹெக்ஸாகனல் பிரமிட், ஆக்சிஸ் 65 mm லாங், அதனுடைய அச்சு 65 mm நீளமும், இஸ் ரெஸ்டிங் ஆன் இஸ் பேஸ் ஆன் ஹெச்பி, அது அதனுடைய அடிப்பக்கத்தை ஹெச்பியிலும், வித் ஒன் ஆஃப் த எட்ஜஸ் ஆஃப் த பேஸ் பேரலல் டு விபி, ஒரு அதனுடைய அடிப்பக்க விளிம்பு விபிக்கு பேரலாகவும் இருக்கிறது. இட் இஸ் கட் பை எ வெர்டிக்கல் செக்ஷன் பிளேன் at a distance of 8 mm from the axis. ஒரு வெர்டிக்கல் தட் இஸ் செங்குத்து செக்ஷன் பிளேனால் அதே சமயம் அதனோட ஆக்சிஸுக்கு 8 mm ரைட் சைடிலும் வெட்டப்படுகிறது. Develop the lateral surface of the left part of the pyramid. எனில் அதனுடைய இடது பக்க டெவலப்மெண்ட்டை வரை. இதுதான் சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சம்மை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. தென் அதனுடைய அசம்ஷனை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அசம்ஷன் அப்படிங்கிறப்ப டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸை பொறுத்த வரைக்கும் என்ன சாலின்னு முதல்ல பாருங்கள். அப்போ இது என்ன சாலின்னா ஹெக்ஸாகனல் பிரமிட். அடுத்த அசம்ஷன், சம்மில் கொடுத்துருக்கிற கண்டிஷனை பொறுத்து அதனுடைய டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ வரையணும். அப்போ சம்மில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான் அப்படின்னோன்னா, ரெஸ்டிங் ஆன் இஸ் பேஸ் ஆன் ஹெச்பி வித் ஒன் ஆஃப் த எட்ஜஸ் ஆஃப் த பேஸ் பேரலல் டு விபி, ஒரு அடிப்பக்க விளிம்பானது விபிக்கு பேரலாக இருக்கிறது. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஹெக்ஸாகனல் பிரமிடினுடைய பொசிஷன் இப்படி தான் இருக்கணும். தென் அடுத்தது டாப் வியூவை கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த டாப் வியூவிலேருந்து தேவையான ஃப்ரண்ட் வியூவை கம்ப்ளீட் பண்ணுறோம். இது ரெண்டையும் முடிச்சுட்டு அது தேவையான நேம்ஸை கொடுத்துட்டு செக்ஷனல் பார்ட்டுக்கு வர்றோம். அப்போ செக்ஷனல் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் கட் பை எ வெர்டிக்கல் செக்ஷன் பிளேன் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 8 mm ஃப்ரம் த ஆக்சிஸ். அப்போ இந்த ஆக்சிஸ்லேருந்து 8 mm டிஸ்டன்ஸில் வெர்டிக்கலாக ஒரு செக்ஷன் பிளேன் கட் பண்ணுது. அப்படிங்கிறப்ப இந்த ஆக்சிஸ் லைன்லேருந்து 8 mm, ஓகேங்களா. அதே சமயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னோன்னா, டுவார்ட்ஸ் ரைட் சைடு அப்படிங்கிறதுனால நான் ஆக்சிஸ்லேருந்து ரைட் சைடு எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் டுவார்ட்ஸ் லெஃப்ட் சைடு அப்படின்னோன்னா லெஃப்ட் சைடு எடுத்துக்கோங்க. இந்த சம்மில் டுவார்ட்ஸ் ரைட் சைடுன்றதுனால ஆக்சிஸ்லேருந்து 8 mm ரைட் சைடு எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? ஓகே. தென் ஃபைனலாக நம்மளுக்கு என்ன சம்மில் கொஸ்டின் பண்ணுறான்னா, டெவலப் த லேட்டரல் சர்ஃபேஸ் ஆஃப் த லெஃப்ட் பார்ட் ஆஃப் த பிரமிட். அப்போ இதோட ரைட் சைடில் வெர்டிக்கலாக ஆக்சிஸ்லேருந்து 8 mmக்கு கட் பண்ணிட்டேன்னா, ஓகே, இந்த ரைட் ஆஃப் அதாவது இந்த ஆக்சிஸ்க்கு அப்புறம் இருக்கிறது ரிமூவ் ஆகிடும். அப்போ ஆக்சிஸ்க்கு லெஃப்டில் உள்ள இந்த பார்ட்டினுடைய டெவலப்மெண்ட்டை வரைங்க. இதுதான் சம்மில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறான்.
இப்போ செக்ஷன் பார்ட் அசம்ஷன் படி முடித்ததும் ஃபைனலாக நம்மளுக்கு என்ன அப்படின்னோன்னா டெவலப்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த கட் பண்ண செக்ஷன் பிளேன், ஓகே, இந்த செக்ஷன் பிளேன் வந்து இந்த எக்ஸ்டர்னல் பிரமிடினுடைய ஒவ்வொரு எட்ஜஸையும் என்ன பண்ணியிருக்கு, கட் பண்ணுது. ஃப்ரம் இந்த டாப்லேருந்து இந்த பாட்டம் வரைக்கும் கட் பண்ணுது, ரைட்டுங்களா? அப்போ இந்த கட்டிங் எட்ஜஸ்னுடைய கட்டிங் பாயிண்ட்ஸை நோட் பண்ணணும். அதை நோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம டெவலப்மெண்ட்டை வரையணும். இதுதான் சம்மினுடைய அசம்ஷன். ஒரு டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் அப்படின்னோன்னா அந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான அசம்ஷன் இது தான். ஓகே, அதே சமயம் இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, பிரமிடில் எஸ்பெஷலி பிரமிடினுடைய ஸ்லாண்டேஜ், ஓகே, இப்போ பிரமிடினுடைய ஸ்லாண்டேஜ் ரைட் சைடில் இது, லெஃப்ட் சைடில் இது. என்னது இது ஓஏ, தட் இஸ் ஓ டேஷ் ஏ டேஷ், இது வந்து ஓ டேஷ் டி டேஷ். இந்த ஸ்லாண்டேஜ் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு பார்க்கணும். அப்போ ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் டாப் வியூக்கு வரணும். டாப் வியூவில் ஏதாவது இப்போ டாப் வியூவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டேஜஸ் என்னென்ன இருக்குது, ஓஏ, ஓபி, ஓசி, ஓடி, ஓஇ, ஓஎஃப்னு இப்படி 6 ஸ்லாண்டேஜஸ் இருக்குது. ஏன்னா இது எக்ஸ்டர்னல் பிரமிட், அப்போ 6 சைடு இருக்கும், அப்போ 6 ஸ்லாண்டேஜஸ் வருது. இதில் ஏதாவது ஒரு ஸ்லாண்டேஜஸ் வந்து இந்த ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ்ஒய்க்கு பேரலாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இந்த ஓடி, ஓஏ, ரைட்டுங்களா, இந்த ஓஏவும் ஓடியும் இந்த ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ்ஒய்க்கு எப்படி இருக்குது, பேரலாக இருக்குங்களா? அப்போ பேரலாக இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த எய்தர் ஓடி ஆர் ஓஏ, இந்த ரெண்டு கரஸ்பாண்டிங் ஸ்லாண்டேஜஸ் எது, இந்த ஓ டேஷ் ஏ டேஷ், இந்த ஓ டேஷ் டி டேஷ் ரெண்டும் ஒரிஜினல் ஸ்லாண்டேஜ். இப்போ லாஸ்ட் செம்மில் பார்த்தோம் அப்படின்னோன்னா, அதாவது லாஸ்ட் லெக்சரில், ஓகே, இந்த ஸ்லாண்டேஜஸ் டாப்பினுடைய ஸ்லாண்டேஜஸ் வந்து எதுவுமே வந்து ரெஃபரன்ஸ்லாம் எக்ஸ்ஒய்க்கு பேரலாக இல்லை. அதனால் நம்ம வந்து ஒரிஜினல் ஸ்லாண்டேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இதில் இந்த சம்மில் டாப்பினுடைய ஸ்லாண்டேஜஸ் வந்து இந்த ரெண்டு ஸ்லாண்டேஜஸ் எது ஓஏ ஓடி ரெண்டும் எக்ஸ்ஒய்க்கு பேரலாக இருக்கிறதுனால கரஸ்பாண்டிங் ஓஏ ஓடி இந்த ரெண்டு ஸ்லாண்டேஜஸ் ஓ டேஷ் ஏ டேஷ், இது வந்து இந்த ஓஏவுக்கு கரஸ்பாண்டிங் ஸ்லாண்டேஜ், இந்த ஓடிக்கு கரஸ்பாண்டிங் ஸ்லாண்டேஜ் இந்த ஓ டேஷ் டி டேஷ். அப்போ இந்த ரெண்டு ஸ்லாண்டேஜும் நம்மளுக்கு ஒரிஜினல். அதனால் நம்ம வந்து ஒரிஜினல் ஸ்லாண்டேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்போ பாருங்கள், இந்த ஒரிஜினல் ஸ்லாண்டேஜுக்கு நான் ஒரு எக்ஸகனல் பிரமிடை டெமோ வச்சு காமிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு சம்மோட அசம்ஷன் படி இப்படி தான் நம்மளுக்கு எக்ஸகனல் பிரமிடு இருக்குது. இப்போ நான் டாபிக் வர்றேன். இப்போ டாபிக் வர்றப்போ இது அப்பெக்ஸ், ஓகே, இந்த கரஸ்பாண்டிங் இந்த கார்னர், அதாவது கரஸ்பாண்டிங் இந்த ஸ்லாண்டேஜ் வந்து ஓஏ, இது வந்து நம்மளுக்கு ஓபி, ஓகே, இது ஓசி, இது ஓடி, இது ஓஇ, ஓகேங்களா, இது ஓஎஃப், ஓகேங்களா. இப்போ அதுதான் நம்மளுக்கு வந்து இப்போ இதை டாப் வியூலேருந்து பார்க்குறப்ப, ரைட்டுங்களா, இப்படி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதனோட டாப் வியூ பாருங்கள். டாப் வியூ பார்க்குறப்ப இது பாருங்கள், இந்த ஸ்லாண்டேஜும் இந்த ஸ்லாண்டேஜும் எப்படி இருக்குது, ரெஃபரன்ஸ் லைன் இப்படி இருக்கா, அதுக்கு பேரலாக இருக்குது. அப்போ கரஸ்பாண்டிங் இந்த ஸ்லாண்டேஜும் இந்த எண்டில் இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்லாண்டேஜ், அதை தான் நான் அங்கே உங்களுக்கு நான் என்னென்னு சொன்னேன், ஓஏ ஓடி அப்படின்னு சொன்னேன். இந்த ரெண்டு ஸ்லாண்டேஜும் நம்மளுக்கு வந்து ரெஃபரன்ஸ் எக்ஸ்ஒய்க்கு பேரலாக இருக்கிறதுனால இதுவும் நம்மளுக்கு ஒரிஜினல் ஸ்லாண்டேஜ். ஆனால் இதை பாருங்கள், இந்த ஸ்லாண்டேஜ் இது பேக்கில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஸ்லாண்டேஜும் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ்ஒய்க்கு எப்படி இல்லை, பேரலாக இல்லாதனால இதுவும் இந்த 4 ஸ்லாண்டேஜ், அதாவது ஃப்ரண்டில் 2 பேக்கில் 2 ஸ்லாண்டேஜும் நம்மளுக்கு ஒரிஜினல் ஸ்லாண்டேஜ் இல்லை. அந்த ஒரிஜினல் ஸ்லாண்டேஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃப்ரண்ட் வியூவில் என்ன கொடுக்காது அப்படின்னோன்னா, அந்த ஸ்லாண்டேஜினுடைய உண்மையான நீளம். இப்போ இந்த ஸ்லாண்டேஜ் என்ன நீளம் இருக்கோ இந்த நீளம் வந்து ஃப்ரண்ட் வியூவில் பார்க்குறப்ப இந்த ஃப்ரண்ட் எண்ட் ரெண்டுலேயும்
பேக் அண்ட் ரன்லையும் எப்படி இருக்காதுன்னா ஒரிஜினலாக இருக்காது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இது வந்து 60 mm அப்படின்னோன்னா இந்த ஃப்ரண்டில் இருக்கிறதும் பேக்கில் 2 ஸ்லாண்ட் எட்ஜும் நம்மளுக்கு ஃப்ரண்ட் வியூவில் இருக்கிறப்ப 60 mm இருக்காது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரிஜினல் ஸ்லாண்ட் எட்ஜா அல்லது ஒரிஜினல் ஸ்லாண்ட் எட்ஜ் இல்லையான்னு பார்த்து நம்ம அதுக்கப்புறமா கட்டிங் பாயிண்ட்ஸை நோட் பண்ணுறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த O', B', ஓகே, O', E', ஓகே, இந்த 2 ஸ்லாண்ட் எட்ஜும் நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் ஸ்லாண்ட் எட்ஜ் இல்லை. இந்த O', A' எடுத்துக்கோங்க, O', D' எடுத்துக்கோங்க. இந்த லென்த்துக்கு இந்த லென்த்து எப்படி இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அதனால தான் இந்த O', A', O', D' ஒரிஜினல் ஸ்லாண்ட் எட்ஜுன்னு சொல்கிறோம். இந்த O', B' ஆர் O', F', O', C', O', E' ரெண்டையும் நம்ம ஒரிஜினல் ஸ்லாண்ட் எட்ஜ் இல்லைன்னு சொல்கிறோம். ஏன்னா இது 2 எட்ஜும் எதர் ஃப்ரண்டில் வந்துடும் இல்லைன்னா பேக்கில் வந்துடுறதுனால நம்மளுக்கு ஒரிஜினல் ஸ்லாண்ட் எட்ஜை கொடுக்கறதில்ல. ஓகே, தென் கரஸ்பாண்டிங் கட்டிங் எட்ஜஸ்லேருந்து கட்டிங் பாயிண்ட்ஸை நம்ம நோட் பண்ணிவிட்டு, ஓகே, டெவலப்மெண்ட்டை வரைஞ்சி கரஸ்பாண்டிங் கட்டிங் பாயிண்ட்ஸை டெவலப்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபைனல் பார்ட் ஓவர். இப்போ இந்த சம்மு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இனிமேலுக்கு தேவையான ஆன்சர் எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, அப்போ தேவையான ஆன்சரில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ. எப்பயுமே டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸில் சாலிட்ஸ் வந்து ஸ்டாண்ட்ஸ் ஆன் வெர்டிகலி, தட் இஸ் ஆக்சிஸ் பேரலல் டு விபி அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த கண்டிஷனில் நம்ம ஒரு ஹெக்ஸாகனல் பிரமிடினுடைய டாப் வியூ, அதே சமயம் சம்மில் சொல்லியிருக்கிறாப்புல 1 of its base edge parallel to விபின்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, அதுபடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா டாப் வியூவை வரைஞ்சி கரஸ்பாண்டிங் நேமை கொடுக்குறோம். அப்பெக்ஸுக்கு O, இது பேஸ் கார்னர் ABCDEFன்னு கொடுக்குறோம். இந்த ஹெக்ஸாகன் எப்படி வரைகிறதுங்கிறத நம்ம ஆல்ரெடி ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வீடியோவில் ப்ளேலிஸ்ட்டில் ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் டாப்பிக்கில் லெக்சர் 4 பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை ரெஃபர் பண்ணி ஒரு ஹெக்ஸாகன் எப்படி வரைகிறதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ கரஸ்பாண்டிங் டாப் வியூ நம்மளுக்கு ஓவர். ஓகேங்களா, ஹெக்ஸாகனை வரைஞ்சி ஓகே அதனுடைய சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து அதனுடைய கார்னர் ABCDEFை நம்ம ஜாயின் பண்ணுறப்ப நம்மளுக்கு வேண்டிய டாப் வியூக்கு தேவைய ஸ்லாண்ட் எட்ஜஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே, பேஸ் எட்ஜஸ் வந்து ஹெக்ஸாகன் மூலமாகவும் சென்ட்ரலேருந்து பேஸ் கார்னர் பாயிண்ட்ஸை நம்ம இணைக்கிறதுனால இந்த ஸ்லாண்ட் எட்ஜஸும் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, கிடச்சி அதே சமயம் நம்மளுக்கு ஹெக்ஸாகனோட பேஸ் சைட் 25 mmங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 25 mm பக்கால உடைய ஹெக்ஸாகனை நம்ம வரையணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ டாப் வியூ ஓவர். இந்த டாப் வியூக்கு முன்னாடி அஸ் யூஸ்வல் நீங்கள் எப்பயுமே ஒரு ரெஃபரன்ஸ் லைனை வரைஞ்சிக்கோங்க. அந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு நம்ம XYன்னு நேம் கொடுத்துக்கிறோம். ஓகே, தென் டாப் வியூனுடைய ஒவ்வொரு கார்னர் பாயிண்ட் எது ABCDEF இதுலேருந்து கரஸ்பாண்டிங் வெர்டிக்கல் லைன்ஸை வரைகிறோம். அப்போ ஏலேருந்து வெர்டிக்கல் லைன் வரைகிறோம், பிலேருந்து வரைகிறது இந்த பேக் அண்ட் F வழியாலையும் பாஸ் ஆகும். ஓகே, அடுத்தது சிலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறேன், அது E வழியாலையும் பாஸ் ஆகும். ஃபைனலாக Dலேருந்து சிங்கிளாக ஒரு வெர்டிக்கல் லைன் வரும். ஓகே,
இதுக்கு முன்னாடி இது பிரமிட் அப்படிங்கிறதுனால இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா, அதாவது தட் இஸ் சென்டர் பாயிண்ட் தான் நம்மளுக்கு அபெக்ஸ் ஓ. இதுலேருந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு சென்டர் லைனை, தட் இஸ் ஒரு பெரிய லைன் ஒரு சின்ன லைன், அது மாதிரி ஒரு சென்டர் லைன் என்ன பண்ணுறேன்னா XYக்கு மேலே வர்றாப்பில் எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைஞ்சிக்கணும். டிராப்டரை யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. ரிமைனிங் வெர்டிக்கல் எக்ஸ்டென்ஷன் லைன் ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து வரைஞ்சேன் தெரியுங்களா, இந்த ABCDEFலேருந்து இது எல்லாமே ரெஃபரன்ஸ் லைன் XYயோட நிப்பாட்டிக்கணும். ஓகேங்களா? அப்போ ஏலேருந்து வர்றது ரெஃபரன்ஸ் லைன் XYயில் நிப்பாட்டுறப்ப A'. ஓகேங்களா? இது பிலேருந்து வரைகிற வெர்டிக்கல் லைன் FOலையும் பாஸ் ஆகும். ஓகே, இது B', F'. ஏன் இது F' வந்து ப்ராக்கெட் பண்ணியிருக்கோன்னா F பேக்கண்டில் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி சிம்லராக சிலேருந்து வரைகிற வெர்டிக்கல் லைன் இந்த பாயிண்ட்டு XYயில் மீட் பண்ணுறது C, C', E'. ஏன் ப்ராக்கெட் பண்ணியிருக்கோன்னா E வந்து கார்னர் பேக்கண்டில் இருக்குது, அதனால் ப்ராக்கெட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது Dலேருந்து வர வெர்டிக்கல் எக்ஸ்டென்ஷன் லைன் நம்ம XYயில் மீட் பண்ணுறப்ப இது D'. ஓகே, நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வெர்டிக்கல் லைனை, தட் இஸ் வெர்டிக்கல் சென்டர் லைனை இந்த ஓலேருந்து வரைஞ்சிருக்கோம். அப்போ நம்மளுக்கு பிரமிடனோட ஹைட் எவ்வளோ சார் அப்படின்னோன்னா 65 mm. அப்போ டிராப்டரில் என்ன பண்ணுறேன், ஆர் ஸ்கேலை யூஸ் பண்ணி இந்த பேஸ்லேருந்து ஒரு 65 mmக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். அந்த பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு அபெக்ஸ் O'. இது ஃப்ரண்ட் வியூ அப்படின்றதுனால எல்லா பாயிண்ட்டும் டேஷில் இருக்கணும். டாப் வியூ எல்லாமே பிளேன் நம்பர்ஸாக இருக்கணும். தென் இந்த அபெக்ஸை மார்க் பண்ணி கரஸ்பாண்டிங் பாயிண்ட்டு நம்ம ஆல்ரெடி வெர்டிக்கல் லைன் வரைஞ்சி XY ரெஃபரன்ஸ் லைனோட மீட் பண்ணுற ஒவ்வொரு பாயிண்ட் A', B', F', ஓகே, C', E', D'ஓட ஸ்கேலை யூஸ் பண்ணி டிராப்டரை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறப்ப நம்மளுக்கு வேண்டிய ஃப்ரண்ட் வியூ கிடச்சிரும். ஓகேங்களா? ஓகே, இந்த கண்டிஷனில் இந்த டாப் வியூலேருந்து ஃப்ரண்ட் வியூ வரைகிறப்ப நீங்கள் இந்த டாப் வியூக்கு ஃப்ரண்டில் நின்று கற்பனை பண்ணுங்கள். அப்போ நம்மளுக்கு கரஸ்பாண்டிங் சைடு AB, BC, CD விசிபிள், இந்த DE, AF, EF இது 3 பேக்கண்டில் வந்துடும், அதனால் ஹிடன். இப்போ AB, BC, CD இந்த 3 எட்ஜஸ் வந்து விசிபிளாக இருக்கிறதுனால, ஏன்னா இது ஃப்ரண்டில் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இங்கே கிடைக்கிற ஃப்ரண்ட் வியூவில் 3 ட்ரையாங்கிள் கிடைக்கிது. ரைட்டுங்களா? இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ ஓவர். இதை முடிச்சுட்டு அடுத்தது செக்ஷனல் பார்ட்டுக்கு வர்றோம். செக்ஷனல் பார்ட்டில் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சிஸ் லைனுடைய, அதாவது ஆக்சிஸ்லேருந்து அதனுடைய ரைட் எண்டில், அதாவது அதனுடைய வலது புறத்தில் 8 mmல டிஸ்டன்ஸில் ஒரு வெர்டிக்கல் செக்ஷன் பிளேன் கட் பண்ணுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆக்சிஸ்லேருந்து ஒரு 8 mm டிராப்டரை யூஸ் பண்ணியோ ஆர் ஸ்கேலை யூஸ் பண்ணியோ மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு வெர்டிக்கல் சென்டர் லைனை வரைங்க. ஓகே, வெர்டிக்கலாக சென்டர் லைனை வரைங்க. அப்போ ஒரு பெரிய லைன், சின்ன லைன். இது வந்து நம்மளுக்கு வந்து செக்ஷனல் பிளேன் அப்படின்றதுனால இந்த ஃப்ரண்ட் அண்ட் அண்டு பேக் அண்ட் சென்டர் லைனை மட்டும் டார்க் பண்ணி அந்த 2 எண்டுலையும் ஆரம் மார்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதுதான் செக்ஷனல் லைனுக்கான சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். ரைட்டுங்களா? ஃபர்தராக என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த எண்டை ஓகே இந்த டாப் வியூலையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா கட்டிங் பிளேன் வந்து டாப்லேருந்து கட் பண்ணி இந்த பேஸு, தட் இஸ் பாட்டத்தையும் கட் பண்ணுது. அப்போ இந்த பாட்டத்தை கட் பண்ணுறப்ப நம்ம இந்த பாட்டம் பாயிண்ட்டை நோட் பண்ணணும் அப்படின்னா இந்த பாட்டம் பாயிண்ட்டை நம்ம கரஸ்பாண்டிங் டாப் வியூலேருந்து தான் எடுக்கிறாப்புல இருக்கும். ரைட்டுங்களா? ஓகே, அப்போ பாட்டம் பாயிண்டில் எதுக்கும் இடையில கட் பண்ணுது அப்படின்னா இந்த B', F'. ஓகேங்களா? தென் அடுத்தது B', F' இல்லை, B', C' ஃப்ரண்ட் எண்டில், பேக் எண்டில் E', F'. இது ரெண்டுக்கு இடையில்
இந்த கட்டிங் பாயிண்ட் வருது, ரைட்டுங்களா? அப்போ இந்த கட்டிங் பாயிண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா, இந்த கட்டிங் ஆர் செக்ஷன் லைனை இந்த டாப்லையும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப அது எதுக்கு இடையில போகுதுன்னு பாருங்கள். இந்த இஎஃப்க்கு இடையில பேக் ஹேண்ட்லையும் இந்த பிசிக்கு இடையில ஃப்ரண்ட் ஹேண்ட்லையும் பாஸ் ஆகும், ரைட்டுங்களா? இப்போ கட்டிங் லைனை, தட் இஸ் செக்ஷனல் லைனை நம்ம வரைஞ்சாச்சு. அடுத்தது இந்த செக்ஷன் லைன் ஆர் கட்டிங் லைன் கட் பண்ண கரஸ்பாண்டிங் எட்ஜஸ்லேருந்து கட்டிங் பாயிண்ட்ஸை வரையணும். ஓகே, அப்போ கரஸ்பாண்டிங் எட்ஜ் ஓடி இந்த ஓயை வந்து ஸ்லாண்ட் எட்ஜ், ஒரிஜினல் ஸ்லாண்ட் எட்ஜ் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த ஒரிஜினல் ஸ்லாண்ட் எட்ஜா இல்லையாங்கிறத பார்த்துட்டு தான் கட்டிங் பாயிண்ட்ஸுக்கு நீங்கள் வரணும், ரைட்டுங்களா? நம்ம ஆல்ரெடி இந்த 2 எட்ஜ் எது, இந்த ஓடாஸ் டி டேஷ் ஓடாஸ் ஏ டேஷ் ஒரிஜினல் ஸ்லாண்ட் எட்ஜ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அதனால் நான் கட்டிங் பாயிண்ட் ரைட் சைடில் இருக்கிற இந்த ஓடாஸ் டி டேஷில் என்ன பண்ணுறேன்னா, கட்டிங் எட்ஜஸ்னுடைய கட்டிங் பாயிண்ட்டை நோட் பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு இந்த எட்ஜ் எது ஓடாஸ் டி டேஷ் கட் ஆகிற பாயிண்ட்டை 1 டேஷ் அப்படின்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு அந்த கட்டிங் பாயிண்ட்லேருந்து, அதாவது அந்த எட்ஜை கட் பண்ணுற பாயிண்ட்லேருந்து ஒரு ஏரோ மார்க் வரைஞ்சி நான் என்ன பண்ணுறேன், 1 டேஷ்ன்னு நோட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இந்த கட்டிங் பாயிண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஸ்லாண்ட் எட்ஜ் எது ஓடாஸ் இ டேஷ் ஓடாஸ் இ டேஷ் ஓடாஸ் இ டேஷ் ஃப்ரண்டில் இருக்கும், ஓடாஸ் இ டேஷ் வந்து பேக்கில் இருக்கும், ரைட்டுங்களா? அப்போ 2 எட்ஜுங்கிறதுனால இது 2 டேஷ் 3 டேஷ் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நோட் பண்ணிக்கிறேன் இந்த கட்டிங் பாயிண்ட்டை. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஒரிஜினல் ஸ்லாண்ட் எட்ஜில் ஒரு ஏரோ மார்க்கை வரைஞ்சி என்ன பண்ணுறேன் 2 டேஷ் 3 டேஷ்ன்னு நோட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக இந்த கட்டிங் பாயிண்ட் பாட்டத்தில் கட் ஆகி வருது. அப்போ அது எதுக்கு இடையில இருக்குது அப்படின்னா பி டேஷ் சி டேஷ்க்கும் எஃப் டேஷ் இ டேஷ்க்கும் இடையில இருக்குது, ரைட்டுங்களா? இந்த பாயிண்ட்டை ஃப்ரண்ட் வியூவில் எடுக்க முடியாது, ஒரிஜினல் கிடைக்காதுங்கிறதுனால அந்த கட்டிங் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி, ரைட்டுங்களா? ஓகே, அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாப் வியூலேருந்து எடுக்கிறோம். அப்போ டாப் வியூலேருந்து இது பாருங்கள் இஎஃப்பில் இந்த டிஸ்டன்ஸு இது 5th பாயிண்ட்னு எடுத்துக்கிறோம், ஏன்னா அது பேக் ஹேண்ட். ஓகே, அதே சமயம் ஃப்ரண்ட் ஹேண்டில் அந்த கட்டிங் பாயிண்ட், இந்த கட்டிங் பாயிண்ட்டை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி வர்ற ஃப்ரண்ட் ஹேண்ட் வந்து இந்த பிசிக்கு இடையில இருக்குது. அப்போ இந்த கட்டிங் பாயிண்ட் ஃப்ரண்ட் ஹேண்டு பிசியை கட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம 4ன்னு நோட் பண்ணிக்கிறோம், ரைட்டுங்களா? சிமிலராக என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஸ்லாண்ட் எட்ஜ் ஓசியை கட் பண்ணுற பாயிண்ட்டை 2, இந்த ஓடியை கட் பண்ணுற பாயிண்ட் 1ன்னு இதில் நோட் பண்ணிக்கிறேன், ரைட்டுங்களா? இந்த ஓஇயை கட் பண்ணுறத 3ன்னு நோட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, நம்மளுக்கு இந்த டாப் வியூலேருந்து தேவைப்படுற கட்டிங் பாயிண்ட்ஸ் எது சார் அப்படின்னா இந்த 4, 5 தான் முக்கியம், ரைட்டுங்களா? இதோட செக்ஷனல் பார்ட் ஓவர். அடுத்ததாக நம்ம டெவலப்மெண்ட் பார்ட்டு தான் வரையணும். அப்போ டெவலப்மெண்ட் பார்ட்டில் நம்ம லாஸ்ட் லெக்சர் 14ல் சொன்னாப்புல ஃபுல் டெவலப்மெண்ட் வரைகிறதுக்கு ஒரிஜினல் ஸ்லாண்ட் எட்ஜ் ஓ டேஷ் டி டேஷ் இந்த அளவு என்ன பண்ணுறோன்னா காம்பஸில் எடுத்து ஒரு ஆர்க் வரைஞ்சிக்கிறோம். ஆர்க்கை வரைஞ்சிட்டு ஆர்க்கினுடைய சென்டரையும் ஆர்க்கினுடைய லெஃப்ட் ஹேண்டையும் ஜாயின் பண்ணுறேன், ஸ்கேலை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு பேஸ் எட்ஜஸ் ஏபியை காம்பஸில் எடுத்துக்கிறேன். அது எவ்வளோ இருக்கும், 25 இருக்கும். ரிமைனிங் எட்ஜஸ் பி டு சி, சி டு டி, டி டு இ, இ டு எஃப், எஃப் டு ஏவும் 25 mm தான். அதனால் அந்த எடுத்த ஏ டு பி டிஸ்டன்ஸை ஆர்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அப்போ ஏ டு பி, பி டு சி, சி டு டி, டி டு இ, இ டு எஃப், எஃப் டு ஏன்னு நம்மளுக்கு 6 செக்மெண்ட் கிடச்சிரும். அந்த 6 செக்மெண்ட்டையும் நான் வந்து ஸ்கேலை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறப்ப ஒரு ஃபுல் ஹெக்ஸாகனல் பிரமிடினுடைய டெவலப்மெண்ட் கிடச்சிரும்.
வரைஞ்ச ஃபுல் டெவலப்மெண்ட்டில் அடுத்ததாக நம்ம கரஸ்பாண்டிங் கட்டிங் பாயிண்ட்ஸ் O', 1' காம்பஸில் எடுத்து கரஸ்பாண்டிங் எட்ஜ் ODயில் கட் பண்ணுறோம். அதே மாதிரி கரஸ்பாண்டிங் கட்டிங் பாயிண்ட்ஸ் O', 2', 3'. ஓகேங்களா? இதை காம்பஸில் எடுத்து கரஸ்பாண்டிங் எட்ஜ் OC OEயில் கட் பண்ணுறோம். அதே மாதிரி கரஸ்பாண்டிங் கட்டிங் பாயிண்ட்ஸ் அதாவது பேஸில் கட் பண்ணுறது 4, 5. 4ன்றது பிரமினுடைய ஃப்ரண்ட் எட்ஜையும் 5ங்கிறது பிரமினுடைய பேக் எட்ஜையும் கட் பண்ணோம். அந்த டிஸ்டன்ஸை டாப் வியூலேருந்து இந்த சிஏ சென்டராக வச்சு இந்த 4ஐயும் இஏ சென்டராக வச்சு இந்த 5ஐயும் கரஸ்பாண்டிங் எட்ஜ் CBEFல கட் பண்ணுறோம். அப்படி கட் பண்ணுறப்ப கட் பண்ணனுடைய பார்ட்டினுடைய டெவலப்மெண்ட் இந்த பிளாக் பார்ட்டில் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது மாதிரி இருக்கும். இந்த சம்மு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் நம்ம இன்னொரு லெக்சரில் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.